நாம முறியடிக்க வேண்டியது வந்து கவர்னரா விஜயன் கேட்டா, இந்த சூழ்நிலையில விஜய் தான் தமிழ்நாடு மக்கள் முறியடிக்கணும் முதல்ல. ஏன்னா இது நாள் வரைக்கும் இருந்த முதலமைச்சர் பட்டியல்ல இது மாதிரியான மோசமான வாய் மூடி திரியக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவே பார்க்கல. தேர்தல் நேரத்துல விஜயனுடைய வாய்க்கு ஓய்வே இல்ல, அவருடைய கண்ணுக்கும் ஓய்வு இல்ல. ஸ்கிரிப்ட் எழுதி தருவாங்க, அது ஃபுல்லா படிக்கிறது, மனப்பாடம் பண்றது, அந்த பேப்பரை கையோட கொண்டு போயிருது, வாய்க்கிழிய பேசுறத நம்ம வந்து இந்த தேர்தல் நேரத்துல நம்ம பார்த்து நம்போம். ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாள் முதல்ல சட்ட ஒழுங்கு பாதிக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சரா இவர் பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இவருக்கு ஓட்டு போட்ட பெண்களுடைய நிலைமை இனி கேள்விக்குறியா நிக்குது. தமிழ்நாட்டினுடைய நிலைமை இவரு யாருகிட்ட சொல்லி குட்டி நண்பா குட்டி நம்பிசெல்லாம் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ, ஓட்டு போட சொன்னாங்களோ, இன்னைக்கு அவருடைய நிலைமை எல்லாமே, அவருடைய வாழ்க்கை எல்லாமே நீ கேள்விக்குறியா நிக்குது. சொந்த நாட்டு மக்களுடைய அந்த பாதுகாப்பு விஷயத்திலேயே வாய் திறக்காத கள்ள மௌனம் காத்த விஜய் திருவள்ளுவர் பத்தி உண்மையாவே என்னுடைய அபிப்பிராயம் நான் சொல்றேன். நானு விஜய்க்கு வந்து வள்ளுவம் பத்தி ஒன்னும் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்து இதெல்லாம் அவர் பேச வந்திருக்க மாட்டாரு. கொள்கை தலைவரா சொல்லக்கூடிய அந்த பெரியார இன்னைக்கு அண்ணாமலை, பாஜக, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய சீமான் என்ன மாதிரியான அவதூறு கருத்துக்களை பேசுறாங்க, யாரு பேசுறாங்க? விஜயனுடைய டிவிகேனுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி தரந்தாழ்ந்த வார்த்தைகளால பேச முடியுமோ அந்தந்த வார்த்தைகளை வசப்பாண்டாங்க நாம் தமிழரும் பாஜகவும். இன்னைக்கு கொள்கை தலைவருக்காகவே குரல் தரல விஜய். அப்போ ஐயன் திருவள்ளுவன் இது டிவிகேனுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் மட்டும் கிடையாது, அந்த அமைச்சர் இருக்கக்கூடிய யாருமே வாய் திறக்காதது உண்மையாவே தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நன்மதிப்பு பெற்றுதான் இவங்க வந்தாங்க. ஆசை வார்த்தை ஊட்டி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த எல்லா நன்மதிப்பும் இன்னைக்கு சீர்குலைஞ்சு போய் நிக்குது. விஜயனுடைய ஆட்சியில இந்த தன்மை மாறணும்.